ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா வீக்லி அனாலிசிஸோட ரீகேப் வீடியோ இது. ஆல்ரெடி சண்டே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கலனாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. மார்க்கெட் வந்து நான் 24லேருந்து 28 வரைக்கும் எப்படி மூவ் ஆகான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவும். அதை மாதிரி தான் மார்க்கெட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கா. பாருங்க, இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டா இந்த பிபிஆரும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த எஃப்இஜியும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓபி ஐஎஃப்இஜி எஃப்இஜி கரண்ட்லி இந்த எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எஸ்டர்டேவே அகெயின் வந்து மண்டே என்ன பண்ணா, இது வந்து இந்த எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இருக்கான். ஒன்ஸ் இந்த இந்த பை சைடு லிக்விடிட்டி பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா இங்கே ஒரு பை சைடு லிக்விடிட்டி இருக்குது. இது ஒரு எஃப்இஜி, இது ஒரு எஃப்இஜி. மந்த்லியில் ஸ்விட்ச் பண்ணுறேன். இதை பாருங்கள், இங்கே கண்டிப்பாக இந்த எல்லோ கலர்லாம் கண்டிப்பாக மார்க்கெட் போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரௌன் போனால் போகுவான். ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ டிஎக்ஸ்ஐ ஸ்ட்ராங்காக இருந்தானா ஹீரோஎஸ்டி கண்டிப்பாக கீழே தான் வருவான். ஹீரோஎஸ்டி வீக் ஆகிடுவான். ஹீரோஎஸ்டி பாருங்கள், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். இந்த டே ஃபேர்வெல் கேப்பில் மண்டே டச் பண்ணிடுவான்னு, டச் பண்ணிவிட்டு அழகாக கீழே வந்துட்டுருக்கான். இந்த செல் சைட் லிக்விடிட்டி தான் மோஸ்ட்டாக வந்து பிரேக் பண்ண பார்ப்பான். அதுக்கப்புறம் இந்த செல் சைட் லிக்விடிட்டி லோ டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சா செல்லர் பாருங்கள். ஹீரோஎஸ்டி லண்டன் செக்ஷனில் இல்லை நியூயார்க் செக்ஷனில் பாருங்கள். ஜிபிபியூஎஸ்டி ஐஎஃப்இஜியில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த எஃப்இஜி வந்து டே ஃபேர்வெல் எஃப்ஆ இந்த எஃப்இஜி வந்து ஹீரோஎஸ்டியில் ஃபில் பண்ணிட்டா, ஆனால் இதில் ஃபில் பண்ணலை. ஸோ இது ஒரு பிக் எஸ்எம்டியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஈக்குவல் லோஸை வந்து பிரேக் பண்ண பார்ப்பான் ஜிபிபியூஎஸ்டி. இப்போது சில்வருக்கு மூவ் பண்ணிக்கலாம். சில்வர் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த எஃப்இஜியில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஈக்குவலைஸை பிரேக் பண்ண தான் பார்ப்பான். பாருங்கள், சேம் அதேமாரி தான் இப்போ கேண்டில் வந்து மேலே போயிட்டுருக்கான். இப்போ என்ன பண்ணோன்னா, அப்கமிங் டேஸில் இந்த கேண்டில் வந்து இந்த ஐஎஃப்இஜிக்கு மேலே இந்த ஐஎஃப்இஜி இருக்குங்களா, இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னா ஹை ப்ராபபிலிட்டி இந்த ஐஸை பிரேக் பண்ணுவான். ஸோ சில்வர் வந்து மேலே போனோன்னா கோல்டும் மேலே தான் போகுவான். பாருங்கள், இது நான் நேற்றே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அந்த வீடியோ கூட நாங்கள் பாருங்கள், ரெக்கார்டட் தான். இந்த டேட்டும் பாருங்கள் 24. இந்த வீடியோ இந்த லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டி ரைட் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவான்னா ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுவான். இந்த வீடியோ நேற்றே போஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு இதில் ஆடியோ வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ அகெயின் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். இந்த பை சைட் லிக்விடிட்டி ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுருவான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் 24. எஸ்டர்டே வந்து 10 o'clock மேலே நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதை மார்க் பண்ணது அப்படியே இருக்குது. இது வந்து லைவ் சார்ட்டு. இன்றைக்கான டேட் இருக்குங்களா, இன்றைக்கான டைமும் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுருவான்னு. ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த பை சைடு எடுத்துட்டான். இப்போ 4 ஹவரில் ஸ்விட்ச் பண்ணுறான் கோல்டு. இங்கே பாருங்கள், இந்த எஃப்இஜிக்காக தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கான். இந்த எஃப்இஜி பிரேக் இந்த எஃப்இஜியை மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டானா நெக்ஸ்ட் இந்த பை சைடு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவலைஸ் அதுதான் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைக்கு ஹை ப்ராபபிலிட்டி. நான் செட்டப்காகவும் பார்த்துட்ருக்கேன். இந்த எஸ்டர்டேவே இந்த டர்ட்டல் சூப்பில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த லோ ரெசிஸ்டன்ட் லிக்விடிட்டியில் இங்கே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்ட்ரி. ஒரு 1:5 கிட்ட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ டுடே நான் பார்க்குறேன்னா என்ட்ரி எப்படி பார்ப்பேன்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த எஃப்இஜியில் வந்து உள்ள ட்ரேட் ஆகிறானான்னு பார்த்துட்டு 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சா என்ட்ரி எடுத்து இது வரைக்கும் டிபி வைப்பேன். ஸோ நான் ஸ்டில் வந்து இன்னும் பை சைடில் தான் இருக்கேன் கோல்டு. ஸோ உங்களுக்கு செட்டப் கிடைச்சாலும் நீங்கள் உங்களோட அனலைசஸ் பொறுத்து நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஸோ இப்போ நேஸ்டாக்கு போகலாம். நேஸ்டாக்கில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். லண்டன் க்ளோஸ்க்கு அப்புறம் நியூயார்க் ஓப்பன் ஆக சொல்ல ஒரு என்ட்ரி எடுத்தேன். இது வந்து வீக்லி அனலிசிஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இங்கே பெரிய எஸ்எம்டி நடந்திருக்கான்னு. இந்த டே ஃபேர்வெல் கேப் இந்த டே வந்து எடுத்துட்டான். ஆனால் எஸ்என்பிலே எடுக்கல. எஸ்என்பியில் டெய்லியில் பாருங்கள், இந்த லோ வந்து இந்த லோ எடுக்கவே இல்லை. இதுதான் எஸ்எம்டி காய்ஸ். ஸோ ஸ்மார்ட் மணியோட ட்ராப். நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இங்கே வந்து லோ எடுப்பானா, ஆனால் லோ எடுக்க மாட்டான். அதுதான் ஸ்மார்ட் மணியோட கான்செப்டே. ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பிகினர்ஸ் வீடியோவும் நாங்கள் சீரியஸாக போட்டுட்ருக்கோம். அதில் அந்த வீடியோ வர சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நேற்றோட என்ட்ரி நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள், ரீகாப் மாரி சொல்கிறேன் பாருங்கள். 5 மினிட்ஸில் எடுத்தேன். சூப்பரான என்ட்ரி இதெல்லாம். இங்கே பாருங்கள், நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஏஷியனோட லோ எடுத்துட்டான். ஸோ செட்டப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே ஓப்பனிங் கேப்ஸ் இருந்துச்சு. அந்த ஓப்பனிங் கேப்ஸும் ஒரு ஹை கன்ஃபர்மேஷனு. இங்கே இந்த லோ வந்து இந்த லோ எடுத்துட்டான். இதுக்கு பேர் தான் எஸ்எம்டி. ஸோ நான் பிரேக்கரில் என்ட்ரி போட்டுட்டு இங்கே தான் கிட்ட நான் 24,800 சம்திங் தான் க்ளோஸ் பண்ணேன்.
இது ஏன்னா, இங்க பாருங்க இந்த கேண்டில் லோ எடுத்தானா, ஆனா S&Pல எடுத்திருக்க மாட்டான். 5 மினிட்ஸ்ல ஸ்விட்ச் பண்றேன். இங்க பாருங்க எடுக்கல. இதுக்கு பேர் தான் SMT. ஸோ இத மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து தாராளமா போகலாம். ஸோ ஒரு ஹை கன்ஃபர்மேஷன் அதுக்காக தான் சொல்றேன். ஸோ பிடிசி போகலாம். பிடிசி நான் சொல்லியிருந்தேன். நான் டவுன் வந்துட்டு தான் கொஞ்சம் மேலே போவான்னு. ஆனால் இப்பயும் மேலே போயிட்டுருக்கான். ஸோ பார்ப்போம் அப்கமிங் டேஸில் வந்து பிடிசி எப்படி ட்ரேட் ஆகுறான்னு. ஒன்ஸ் மேலெலாம் போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அகைன் செல் சைடை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷன் போட்டுட்டு மேலே போக தான் ஹை ப்ராபபிலிட்டி. இல்லைனா வந்து இதை பிரேக் பண்ணனா கீழே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணனா கீழேலாம் ரொம்பலாம் போக மாட்டான். ஸோ பிடிசி கன்சாலிடேஷன் போட்டுட்டு இல்லைனா மேலே தான் போகும். ஸோ ஸோ இந்த சேனலில் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் வீக்லி அனலைசிஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் டுடேவும் மார்க்கெட் ரன் ஆகுது. நேற்றும் ரன் ஆச்சு. எப்படி போவான்னு இது என்னோட அனலைசிஸ் தான். இதுவே நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. உங்களோட அனலைசிஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் ஃபார் லைஃப் டைம் ப்ராஃபிட்ஸ். இதில் இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா, அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் அதில் சொல்லுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ பிகினர்ஸ் லெவலில் இருக்கீங்கன்னா, இந்த ட்ரேடிங் பிகினர்ஸ் மஸ்ட் வாட்ச். இதை வந்து நாங்கள் சீரியஸாக போட்டுட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். ஸோ நாங்கள் இதை சீரியஸ் மாரி போட்டுட்ருக்கோம். இது வந்து நாங்கள் 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு 2-3 மந்த்ஸாக உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம். A to Z கிட்ட எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ இதை நீங்கள் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இது ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணமோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் சொல்லி தந்துடுறோம். உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். சரி, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய்.